Second Chronicles 14th chapter 1 to 15 verse. வசனம் 1. அபியா தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. So Abiya slept with his fathers, and they and buried him in the city of the David. And Asa his son of Regan in his strand. In his days this land was an equity 10 years. வசனம் 2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையையும் செம்மையுமானதை செய்தான். And Asa did that which was and good and right in this eyes of the Lord his God. வசனம் 3. அந்நிய தேவர்களில் பலிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளையும் உடைத்து விக்கிரக தோப்புகளையும் வெட்டி, while he took away this altar of this strange and gods and the high place, and broke down the image and cut down the groves. வசனம் 4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதேயாவுக்கு கற்பித்த and the commandments and Judah and to the sake and this Lord and God their and fathers and to do the laws and the commandments. வசனம் 5. யூதேயாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்காய் இருந்தது. Also he took away and out of all the cities of this Judah the high place and the image, and the kingdom was and quiet before him. வசனம் 6. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலையும் கட்டளை இட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதேயாவில் அரணை பட்டணங்களையும் கட்டினான். And he built an Phansay city in this Judah for these lands here and rest, and he had no war in those years because the Lord and hadn't given him rest. வசனம் 7. அவன் யூதேயாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களையே கட்டி அவைகளுக்கு அலங்கங்களை கோபுரங்களையும் வாசல்களையும் உண்டு பண்ணி தாட்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை தேடின பொழுதும் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. Therefore he said unto the Judah, let use and build and those and city, and make and about them walls above, and towers and gates and bars and walls, and this land hid and before use, because he haven't shaggered the Lord and your God was and haven't shaggered him, and he hid and given use and rest and every side, and so they and build and the process pray. வசனம் 8. யூதேயாவிலும் பரியேசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பெஞ்சமினிலே கேடகமும் பிடிக்கிற வில் நாணேற்றுகிற 2,12,000 பேருமான சேனையை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். And Asa had and the army of the man of the targets and supper out of the Judah 300,000, and out of the Benjamin that and bear and shielders and draw above 200 and 4,000 all those and war and mighty men of the world. வசனம் 9. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்து சேனாகளோடும் 300 ரதங்களுடனும் புறப்பட்டு மராசோ மட்டும் வந்தான். And there and come out against them Jerah of the Ethiopian and with this and master of these thousand, and there and 100 and this command the Marasa. வசனம் 10. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரோசாவுக்கும் அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு பணிவகுத்து நின்றார்கள். Then Asa went out of against him, and they and set
the Bethel in the area. In his earlier of this Zephtha, it and Merah. வசனம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவர்களாகிலும் பலம் மற்றவனாகிலும் உதவி செய்கிற உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இந்த வசனம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. And Asan carried unto the Lord is God, and said, and Lord, and it's nothing with there, and to help with many, with them and that have and no power, help use, O God, O Lord, your God, for we rest and thee, and in the name we go and against this multitude, O Lord, thou art your God, let not man and prevail against thee. வசனம் 12. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதேயாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடிப்போனார்கள். So the Lord and smote the Ethiopians before the Asa and before the Judah, and the Ethiopians failed. வசனம் 13. அவர்கள் ஆசாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் கோரோகம் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர்கள் திரும்பவும் பலம் கொள்ளாதபடிக்கும் முறியது விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்து, and Asa and the people that and were and within seam and produced them unto the Gerar. And these Ethiopians were overthrown, that they and could not and recover themselves, for they were and destroyed before the Lord and before this house, and they and carried away very much spoil. வசனம் 14. கோரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தராலே அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்கள் எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளிலே கொள்ளை மிகுதியாய் ஆக்கப்பட்டது. And they and made all the cities around about Gerar, for the fire of the Lord and come upon them, and they and spoiled all the cities, for there was an exceeding much spoil in this them. வசனம் 15. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்ந்து கொண்ட எருசலேமுக்கு திரும்பினார்கள். They and smote also the tents of the cattle, and carried away and sheep and the camels in the abundance, and the return to Jerusalem. அந்த வசனம் 11. 2 Chronicles 14 and 11 verse வந்து கடல்கிட்ட எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? அமேசிங்.